அடுத்த ப்ரோமோல விஜயாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போது. விஜயோட பரதநாட்டிய ஸ்கூல்ல ரதிங்கிறவங்க ஒரு பையனை காதலிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பையனால இப்போ அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வந்து விஜய் கிட்ட ரொம்பவே கோபமா பேச வீட்டுக்கு வராங்க. அப்போ விஜயாவை அடிக்கி கை வாங்கும்போது மீனா அதை தடுத்து இந்த பிரச்சனை வந்து விஜயாவை காப்பாத்திடுவாங்க. இதை பார்த்துட்டு விஜயா மீனா நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுவாங்க. அடுத்து கிருஷ்ண வீட்டுக்கு முத்து கூட்டிட்டு வந்துருவாங்க. முத்து கிருஷ்ண கிட்ட உங்க பாட்டி இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாத நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லணும், அப்பதான் உங்க பாட்டி சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிருஷ் கிட்ட கேள்வி கேட்பாங்க. கிருஷ்ணம் எங்க அம்மா வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டுல இருக்கிற ரோஹிணி அத்தை தான் எங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. அடுத்து முத்து ரோஹிணி கிட்ட கிருஷ் சொன்னது எல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அடுத்து முத்து ரோஹிணியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. கிருஷ் கிட்ட உங்க பாட்டி பத்தின விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லணும், அப்பதான் பாட்டிக்கு சீக்கிரமா சரியாகும், இப்போ உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. வழி இல்லாம ரோஹிணி அத்தை தான் என்னுடைய அம்மாங்கிற உண்மையை சொல்லிடுவாங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமா ஷாக் ஆகும். விஷயம் சீக்கிரமாவே வீட்டுல தெரிய போகுது. இதுதான் நீங்க எதிர்பார்க்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க.